பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட இயேசுவின் எச்சரிப்பின் சபை மூலமா உங்களை நாங்கள் தேவனுடைய வசனத்தின் மூலமாகவும் பாடலின் மூலமாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? விசேஷமாக இந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் நம்ம வந்துட்டு கர்த்தரை தேடி வந்திருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம தேடி வரும்போது கர்த்தர் நம்மளை நேசிப்பார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை எவ்வளோ துதிக்கிறோமோ கர்த்தர் நம்மளை அவ்வளோ நேசிப்பார். நம்ம சிறிய பாடல்களை பாடி நம்ம ஆராதனை நடத்தி கர்த்தருடைய தேவசனத்துக்கு நம்ம சேர்ந்து போவோம். பாடலாமா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்
ஜீவன் பெற்றுக்கொண்டென்றுரைத்தான். தனது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொண்டென்றுரைத்தான். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே.
ஜோஷுவா அவர்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்காக தேவ செய்தி அனுப்பி வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இந்த சூழ்நிலையில கூட நம்ம வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சோதனையில வந்து நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஒரு சோதனையில கூட நம்ம வந்து தேவன் வந்து நம்ம ஒவ்வொரு நொடியோட பொழுதும் நம்ம கூடவே இருந்து நம்மளை காத்து கொண்டு வருகிறார். நம்ம வந்து இப்போ வாழ்ந்திருக்கிற காலம் வந்து நம்ம வந்து நோவா காலத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ, நோவா காலத்துல எந்த சூழ்நிலை தேவனால் ஏற்பட்டதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நோவா காலத்துல மத்தேயு 24ஆம் அதிகாரம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ல இருந்து 39 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இங்க தேவன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஏசப்பா வந்து நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவுடைய காலத்துல அங்க இருக்கிற மனுஷங்களை தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சிக்காம அவருக்கு பயப்படாம தன்னுடைய இஷ்டத்துக்கு அவங்க வந்து வாழ்ந்து வந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, எப்படி 38 வாசிச்சீங்கன்னா, எப்படி ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அந்த ஜலப்பிரளயம் வந்து அவங்க செத்து போற வரைக்கும் அவங்களுக்கு புரியல, நம்ம தேவனுக்கு பயப்படாம ஒரு மாதிரி தீமை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியல. இருந்தாலும் நோவா வந்து சொல்றாங்க, அந்த ஸ்டார்டிங்ல இருந்து தேவன் வந்து இப்ப சாதாரணமா 10 மாசம் குழந்தை பெற்று அவங்களுக்கே வந்து ஒரு சாதாரணமான உலகத்தாலான தாயோட பாசத்தை விட தேவன் வந்து அந்த குழந்தைய உருவாக்கி முன்னையே அவர் வந்து படைச்சு உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை அவங்களுக்கு கொடுத்து இதுவரைக்கும் வந்து வழிநடத்திட்டு வர ஒவ்வொரு நொடியோட பொழுதும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தாயானவங்க வந்து வயிற்றுல வந்து 10 மாசம் தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவங்க பாதுகாக்கிறாங்க. அதுக்கும் மேலாக தேவன் வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை 70 அல்லது வரத்தின் 80 ஆண்டு வரைக்கும் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிற தேவனுக்கு வந்து நம்மளை விட வந்து ஒரு மனசே நம்மளுக்கு அவருக்கு இருக்காது. அந்த நேரத்துல கூட என்ன பண்றாங்க, நோவாவை என்ன சொல்றாரு, நீ போயிட்டு நான் போய் சொல்லு ஜனங்களுக்கு, இந்த 40 நாள் மழை பெய்யும், அந்த 40 நாள் வந்து நீங்கள அழிச்சிடுவீங்க, அதனால நீங்க வந்து என் பேழைக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்க என்ன பண்ணல, கேட்கல. நீங்க என்ன சொல்றது, இதெல்லாம் 40 நாள் மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல கூட வந்து அநேக ஊழியக்காரங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, வாங்க கடைசி காலம் அழிய போது, வாங்க பரலோகத்துல இருக்கிறேன், நம்ம பரலோகத்துக்கு போனோம், அதுக்கு எல்லாரும் மனதிருங்க சொல்லும்போது யாரும் கேட்கல. அங்கங்க ஒரு ஜனக்கூட்டத்துல ஒரு பிரேயர் மீட்டிங்ல கூட அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கலாய்க்கிற மக்கள் கூட இருக்கிறாங்க. ஆனா அந்த மக்களுக்கு வந்து தேவன் வந்து இது போல பாதிப்புல கொடுத்து அப்படிப்பட்ட மக்கள் கூட இப்ப நிறைய பேரு கொரோனாவால இறந்துருப்பாங்கன்னு எனக்கு இருக்கு. அதே போலதான் நம்ம கேட்கறது இல்ல, பாதி பேர் கேட்கிற ஜனங்களே இல்ல. எப்ப பார்த்தாலும் இயேசுபாவை இலக்காரமா பேசுறது, அது போல மக்கள் வந்து தேவன் வந்து அவரும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம அவரு வந்து அவங்க அது போல மக்களை தான் வாரிக்கொண்டு போறாரு. இப்ப வந்து நம்ம வந்து ஆனாலும் நோவாவை மட்டும் தேவன் காப்பாத்தினாரு. ஏன்னா நோவா வந்து நீதிமானா இருந்ததுனாலதான் தேவன் வந்து காப்பாத்துறாரு. சரி, நம்மள கூட இந்த கொரோனா காலத்துல இருந்து நம்மளை காப்பாத்திட்டு வராது. அப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு எனக்குள்ள, நம்ம நீதிமானே இல்லையே, எதுக்கு நம்மளை வந்து காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வந்து. ஆனாலும் ஏசப்பா என்ன பண்றாரு, நம்ம வந்து அவருடைய ஜலத்தினால அவருடைய தண்ணீர் மூலமாக நாங்க மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அவருடைய பிள்ளைகள் நாங்க. அவர் வந்து நம்மளை விட வந்து அவருக்கு வந்து ஒரு மனசே இல்லாம, நான் கொடுக்குறேன், கொரோனா பாதிப்பு கொடுக்குறேன், ஆனாலும் நீங்க வீட்டுல இருக்கிற இந்த நேரத்துல நீங்க ஜெபிப்பீங்களா, எனக்காக வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஒரு அவகாசத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு.
இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம வந்து நீதிமானா இருப்போமா, இனிமேலாச்சும் நீதிமானா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவன் வந்து நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நீதிமான்களுக்கு அவர் என்னென்ன செய்வார் பாத்தீங்கன்னா, சங்கீதம் 14 14:5 பாத்தீங்கன்னா, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். யார் இப்ப பயந்துகிட்டு இருக்கா? இப்ப வந்து அநேக பேர் ஹாஸ்பிட்டல்ல என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய கணவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அநேக பேர் அந்த கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அக்கிரமக்காரன்னு சொல்ல முடியாது. ஆனா சிலர் இருக்கும்போது அவங்க வந்து சிலருக்கு வந்து நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளை இலக்காரமா பேசினவங்களா கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு தான் அவங்க வந்து இப்ப வந்து பயப்படுறாங்க. ஆனாலும் தேவன் மேல நம்பிக்கையா நீதிமானா இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது. சில பேர் தான் சிலர் தேவனை நம்பிக்கையோட இருக்கிறவங்க கூட பயப்படுறாங்க. ஐயோ யாரா வந்துட்டா வந்துடாதீங்க, உள்ள வந்துடாதீங்க. அவங்க ஊழியக்காரராக கூட இருப்பாங்க சிலர், ஆனாலும் வந்துடாதீங்க, அஃபெக்ட் ஆயிடும், கொரோனா அஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனா வந்து தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரு. ஏன்னா நீதிமானுக்கு பயம் கிடையாது. நீதிமான சிலர் டெலிவேஷன் போட்டுப்பாங்க, நான் நீதிமான் தேவனுக்கு பயப்படுறேன். ஆனா அவங்க நீதிமான் கிடையாது. நம்ம நீதிமானா எப்படி இருப்பாங்க நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ 4ஆவதுல என்ன சொல்றாங்க, இப்ப 5ஆவதுல மிகவும் பயந்தார்கள் இருக்கு. இது 4ஆவது பாத்தீங்கன்னா, அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கு மறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. இப்ப யார் இங்க மிகவும் பயந்தாங்கன்னா, அக்கிரமக்காரருக்கு. என் பிள்ளைகளை கலகப்படுத்தினவங்களுக்கு தான் இப்போ அவங்க வந்து பயப்படுறாங்க. அதனாலதான் அவங்கள வந்து பயப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு தான் இப்போ வந்து ஒரு பாதிப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து நீதிமானா இருந்தா நம்மளுக்கு பயமே இருக்காது. என்னதான் சுனாமி வந்து நம்ம பக்கத்து ஊர் இருக்க வந்தா கூட நம்மளுக்கு வந்து பயமே இருக்காது. நீதிமொழிகள் 10:30. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதும் இல்லை. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. 1000 புயல் 1000 சிறு காற்றே வந்தா கூட நீதிமான் வந்து ஒரே இடத்துல நல்ல பலசாலியா இருப்பான். ஆனாலும் துன்மார்க்கர் வந்து அந்த பூமியில வசிக்காம மாண்டுதான் போவாங்களாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து சங்கீதம் 14:4-5 நீதிமானா இருந்தா அவங்களுக்கு பயமே இருக்காது. நீதிமொழிகள் 10:30 வந்து நீதிமான் என்றும் வசிக்கப்படுவதில்லை. நெக்ஸ்ட் நீதிமொழிகள் அதே 10ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமைகள் துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய சிரசின் மேல என்ன இருக்குமா? ஆசீர்வாதம் தான் எப்பவுமே இருக்குமா. அவங்க வந்து ஆசீர்வாதத்தால சூழப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா துன்மார்க்கனுடைய வாயோ கொடுமையா இருக்கும். சில பேர் நினைப்பாங்க, ஒருத்தவங்க வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ஏன் பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேர் இவன் பேசாம இருந்தாலே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போல சில வாயை திறந்தாலே அவங்க வாயில வந்து கொடுமையான பேச்சுதான் இருக்கும். ஆனா நீதிமான்கள் வாயை திறந்து, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது மற்றவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமானதுதான் நடக்கும். அதே 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்துகிறார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். இங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துல கூட பஞ்ச காலம் தான். இந்த காலத்துல கூட நிறைய ஊழியக்காரர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும் எப்படி இருந்திருப்பாங்களோ தெரியாது. ஆனா இந்த நேரத்துல நிறைய ஆசீர்வாதமா இருந்திருப்பாங்க. அவங்க பசியினால தேவன் வருந்தி விட்டு இருக்கவே மாட்டார். நானும் இது போல இந்த நேரத்துல கூட நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஆனா இந்த கொரோனா காலத்துல ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா துன்மார்க்கர்கள் ஒரு பக்கம் எப்படி இருந்திருப்பாங்க? பயந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
இருக்கும்னு சொல்றாங்க. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. அவருடைய பிள்ளை நீதிமானா இருக்கும்போது அவர் ஒரு ஜெபத்தை கேட்டாருன்னா அது வந்து அவர் உடனே செய்வாரு. தீமை செய்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து நீதிமான்ல நம்ம தானியலை கூட எடுத்துக்கலாம். தானியலை வந்து அவர் ஜெபிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் மேல எப்படின்னா நம்ம பழி சுமத்தி அந்த கெபியில போடணும்னு சொல்லிட்டு சிங்க கெபியில போடும்போது கேட்ட உடனே தான் ஏசப்பா வந்து என்ன பண்ணாரு, சிங்கத்தின் வாயை அடைச்சு போட்டு அதுக்கு அடுத்த நாள் நைட்டு வந்து அடைச்சு போடல. கேட்ட அந்த ராத்திரியா அந்த நிமிஷமா அந்த நொடி பொழுது என்ன பண்ணாரு, சிங்கத்தின் வாயை அடைச்சு போட்டு தேவன் அவர்களே பாதுகாத்தார். ராஜா அவரும் பெரிய ஆச்சரியப்பட்டாரு. இது போல நம்ம வந்து நீதிமானா இருந்த தேவன் ஆசீர்வதிப்பாரு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு நீதிமான்கள் பைபிள்ல அநேகர் இருக்காங்க. ஒரு 3 பேர் பற்றி பார்க்கலாம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் வசனம் 12ல இருந்து 19. நீங்க வந்து வீட்டுல இருக்கும்போது வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து 3 பேர் இருக்காங்க, நோவா, தானியேல், யோபு. இதுல 12ல இருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கொலை முறித்து அதில் பஞ்சத்தையும் அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். இதுல வந்து தேவன் என்ன சொல்றாரு, அவருக்கா இந்த நிமிஷத்துல வந்து ஜனங்கள் மேல கோபமா இருக்கும்போது என்ன சொல்றாரு, நான் பஞ்சம் அனுப்புவேன், கொள்ளை நோயை அனுப்புவேன், பட்டையும் அனுப்புவேன். இதெல்லாம் சொல்லும் போது ஆனாலும் எல்லார் மேலேயும் அனுப்புவேன். ஆனா வந்து 3 பேர், நோவா, தானியேல், யோபு, இந்த 3 பேரும் எதனால நீதிமான நம்மளுக்கு தெரியும். நம்ம 10 பேர் ஆரம்பத்துல இருந்து கிறிஸ்துவன் தான் இருக்கோம். நோவா 6ஆம் அதிகாரம், சாரி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 22ல பாத்தீங்கன்னா, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இப்ப வந்து தேவன் வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்றாரு. ஆனா நம்ம இஷ்டத்துக்கு 1 மணி நேரம் முடியலையே. முடியும், சில பேருக்கு முடிஞ்சாலும் அது வந்து ஒரு போர் அடிக்கிற விஷயமா இருக்கு. எல்லாருக்கும் நான் பொதுவா சொல்லல, சிலருக்கு அப்படி இருக்கும். ஆனா என்ன சொல்றாங்க, அங்க வந்து ஒரு 20 நிமிஷம் போதுமே, ஒரு 1/2 hour போதுமே, எதுக்கு அவனை ஜபத்துக்கு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனா 22 நோவா அப்படியே செய்தால் தேவனுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்வான். 100% தேவன் என்ன சொன்னாரோ அதை வந்து 100% அப்படியே செய்து முடித்தாரு. அதே 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். இந்த வந்து ஆதியாகமத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஆதாம் சம்பவம் இருக்கு. அப்படியே வரும்போதுதான் 6ஆம் அதிகாரம் நோவா சம்பவம். இதுல வந்து முதல் முறை இந்த ஆதியாகமம் ஸ்டார்ட் பண்ண முதல் சம்பவம் இல்ல, 2வது சம்பவத்துல வந்து தேவன் வந்து நீதிமானும் ஃபர்ஸ்ட் தடவை சொல்றது வந்து நம்ம நோவாவை தான் அவர் சொல்றாரு. எதுக்கு நோவாவை சொல்றாருன்னா, தேவன் சொல்றது எல்லாமே அவர் வந்து 100% கரெக்டா செஞ்சு முடிச்சதுனால, ஆழம் அகலம் அந்த பேழை ஃபுல்லா கரெக்டா செஞ்சு முடிச்சதுனால அவர் நீதிமானாக காணப்பட்டாரு. அதே போல தானியேல் இப்ப சொன்ன 3 வேளையும் ஜெபம் பண்ணுவாரு. நம்ம வந்து ஒரு வேளை ஜெபம் பண்றது நம்மளுக்கு பெரிய விஷயமா என்னமோ சுனாமி வந்து வாரி போற மாதிரி நம்ம ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து தானியேல் வந்து 3 வேளையும் ஜெபம் பண்ணனால தேவன் வந்து அவருக்கு அநேக காரியங்களை இருந்து தப்பு வச்சாரு. அக்னி சூளையில போட்டாங்க, தப்பு வச்சுட்டாங்க. அப்புறம் நோவாவை கெபியில போட்டாங்க, தப்பி வச்சாரு. அது போல தப்பி இருக்கிறார். யோபு வந்து எல்லாமே போச்சு, இருக்கிறது எல்லாமே போச்சு. நம்ம ஒரு விஷயம், சின்ன விஷயம் போனாலே பெரிய விஷயமா நினைச்சு நம்ம பண்ணுவோம். அவங்க பிள்ளைகள் போயிட்டாங்க, அவருக்கு இருந்த சொத்து போயிடுச்சு, அவங்களோட வைஃப் அவங்கள வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய நண்பர்களும் பேச ஆரம்பிச்சாங்க. தேவன் யாருடைய கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. அதே போலதான் இயேசப்பா அப்படியே இறங்கி வந்து யோபுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. அவரு வந்து எதுவுமே பேசல, ஐயோ இவ்வளவு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில அவர் வந்து முடிச்சாரு. அது போல நீதிமான்கள் வந்து அது போல நம்ம எக்ஸாம்பிள்
நீதிமான்கள் தான் பார்த்தோம். அந்த 3 நீதிமான்களை பட்டயம், கொள்ளை நோய், துஷ்டமிருகம் எது வந்தாலும் சரி அந்த 3 நீதிமான்கள் மட்டும் ஒண்ணுமே படாதுன்னு சொல்லிட்டு என் இயேசுப்பா சொல்லியிருக்காரு. இதுல நம்ம நீதிமான் சொல்றோம். நீதிமான்கள் 2 விதமான நீதிமான்கள் இருப்பாங்க. அதாவது உலகத்துக்கு ஒத்துழைச்சோம், ஆனா நீதிமானா இருக்க மாட்டாங்க. ஆனா வெளியே போயிட்டு நான் நீதிமான் சொல்லிட்டு காமிச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் வசனம் 27-28. மாயக்காரராகிய வேதக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறமே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயே மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இப்ப இயேசுப்பா என்ன சொல்றாரு? வேதபாரகரே, பரிசேயர்களுக்கு என்ன சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். இப்ப கல்லறை பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மனுஷன் பிரேதங்களை புதைச்சிருப்பாங்க. அது நம்ம உள்ள திறந்து பார்த்தா அவ்வளோ ஒரு ஸ்மெல் வரும். ஏன்னா அது மனுஷன் சாதாரண நம்ம ஒரு மண்ணு தான். அது ஸ்மெல் பூச்சி புழுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சு அது ஒரு எலும்பு கூடு மாதிரி காணப்படும். ஆனா வெளியில பாருங்க நல்லா அழகா பெயிண்ட் அடிச்சு அதுக்கு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாம் இந்த நாளை இறந்தாரு, அது நல்லா இருக்கும். வெளியில அவர் இறந்த நாளுக்கு பூவு அதெல்லாம் வைப்பாங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்மெல்லா தான் இருக்கும். அதுதான் சொல்றாங்க கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கு. அவைகள் புறமே அலங்காரமாய் காணப்படும். நல்லா அழகா வெள்ளை பெயிண்ட் அடிச்சு அதுக்கு கிராஸ் ஒரு பிளாக் அடிச்சு நல்லா அழகா இருக்கும். ஆனா உள்ளேயும் மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் எப்படி இருக்கும்? நிறைஞ்சி இருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலும் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கீங்க. அதே போல அந்த ஒரு நீதிமான்கள் வெளிவேஷம் போடுற நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? நான் சொன்ன மாதிரி வெளியே நான் நீதிமான், வெளியே போனோடனே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாள் அவங்கள பார்த்தா அப்படியே பரிசுத்தமா தெரியும். ஆனா உள்ள பாருங்க அப்படியே அக்கிரமா நினைச்சோம், பொறாமை, பெருமை, அது போல நிறைய ஒரு துன்பம், பொறாமை, பெருமை, நிறைய ஒரு பொல்லாங்கால அவங்க நடந்திருப்பாங்க. அது போல நீதிமான்களை நம்ம நம்ப கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே போல 2வது விதமான ஒரு நீதிமான் இருக்காங்க. அவங்க உண்மையான நீதிமான். எசேக்கியேல் 18:9. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையான நீதிமான் எப்படி இருப்பாங்கன்னா என் கட்டளை, அவர் சொல்ற ஒவ்வொரு கட்டளைகளுமே கீழ்ப்படிஞ்சு என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில், அவர் சொல்றது எல்லாத்தையும் நோவா போல 100% கீழ்ப்படிஞ்சு உண்மையா இருந்தா அவன் தான் யாரா? நீதிமான். அவன் வெளியே ஒத்துழைச்சுலாம் போட மாட்டான். எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பான். உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஒரே மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்கதான் உண்மையான நீதிமான்னு சொல்றாங்க. அவங்க வேஷம் போடாம அவங்க தெளிவா கர்த்தருடைய வார்த்தையில கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. அவங்க மூலமா தேவனுடைய ஒரு தேவ முகம் காணப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல நம்மளும் இந்த நேரத்துல கூட நம்ம தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அவகாசத்தை நம்ம ஒழுங்கா கீழ்ப்படைந்து அவருக்காக நேரத்தை செலுத்தி அட்லீஸ்ட் ஒரு 1 hour அவருக்காக ப்ரேயர் பண்ணி நேரத்தை செலுத்தி கொஞ்சம் நம்மளே ட்ரை பண்ண, நம்மள முடியாத காரியம் தான், நீதிமன்றம் முடியாத காரியம் தான். ஆனா நம்மளுக்குள்ளே கொஞ்சமா ட்ரை பண்ணி அவருக்கு நம்மள இந்த ஒரு செகண்ட் ஒரு ஜீவனை கொடுத்து வாழ வச்சிருக்கிறாருன்னா அதே ஒரு பெரிய விஷயம். அதுக்காகவாச்சு நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் கட்டில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா தேவன் இன்னும் 1000 கஷ்டங்கள் வந்தாலும், பச்சமோ பட்டயமோ கொள்ளை நோயோ எது வந்தாலும் நம்மளை பாதுகாத்து நம்மள நோவா தானியேலோவு போல நீதிமான நம்மளை காப்பாற்றுவாரு. இப்ப கூட நம்ம ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த நல்ல வாழ்க்கை தந்து உங்களுடைய கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா என்னை கூட ஏசப்பா நீங்க ஏசப்பா இந்த ஒரு ஏசப்பா உங்களுக்காக ஏசப்பா ஒரு ஏசப்பா உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல நீங்க நிப்பாட்டின உங்களுடைய கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா நான் ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கூட ஏசப்பா நோவா தானியேல் யோபை போல ஏசப்பா ஏசப்பா கொஞ்சமாக உங்களுக்குள்ள பேருக நீங்க கிருபை செய்யும்படியாக வேண்டுகிறேன் ஏசப்பா. ஏசப்பா நீங்க எல்லாருக்குள்ள இறங்கி ஏசப்பா
கொஞ்சம் கொஞ்சமா ஏசப்பா ஒரு குழந்தைக்கு கற்பிக்கிறது போல ஏசப்பா எங்களுக்கு கற்பித்து ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா கொஞ்சம் கொஞ்சமா நல்வழியில நடக்க நீங்க கிருபை செய்யும்படியாக வேண்டுகிறேன் ஏசப்பா. ஏசப்பா இந்த நேரத்திலையும் கூட ஏசப்பா ஏசப்பா அநேகம் பேர் மறிக்கிறாங்க ஏசப்பா, அவங்களுக்கும் நீங்கள் ஆறுதலா இருக்கும்படியாக வேண்டுகிறேன் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்களும் ஏசப்பா எங்களுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் நீங்க காண்பிச்சு வச்சிருக்கீங்க ஏசப்பா, எப்படி மறிக்கிறாங்க பாரு, ஆனாலும் நான் அவங்களுக்கு உயிர் கொடுத்து ஏசப்பா வாழ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க காமிக்கிறீங்க ஏசப்பா. ஏசப்பா அதுக்காக உங்களுக்கு ஏசப்பா இன்னும் நாங்க ஏசப்பா உமக்காக உண்மையா உத்தமமா ஒரு நீதிமான வாழ நீங்க கிருபை செய்யும்படியாக வேண்டுகிறேன் ஏசப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய கருத்துக்களை மூடி நீங்க மறைச்சு கொள்ளும்படியாக வேண்டுகிறேன் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை இன்னும் ஏசப்பா குழந்தைகளா இல்லாமல் ஏசப்பா புருஷர்களா இருக்கும்படி ஏசப்பா ஏசப்பா ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் தேறி வளர ஏசப்பா நீங்க கிருபை செய்யும்படியாக வேண்டுகிறேன் ஏசப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மெசேஜ் நடந்துச்சுலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொய்யான நீதிமான்கள், உண்மையான நீதிமான்கள். ஹல்லேலூயா. ரெண்டு கலந்து தான் நம்ம ஊர்ல இருக்காங்க. நம்ம எது எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். பைபிள் இருப்புறமும் கருப்புள்ள பட்டயம். ஹல்லேலூயா. ரெண்டுல நம்ம வந்து எது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பழைய பாட்டில் என்ன சொல்றதோ அது ஆப்போசிட்டா புதிய பாட்டு இருக்கு. நம்ம எது நல்லது இருக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கணும், பொய்யானதை விட்டுக்கணும். ஒரு சிறிய பாடலை பாடி நம்ம வந்து ஜெபத்தை முடிக்கணும். பசுத்தோல் போத்திய புலியும் பயிரை மேயும் புயலையும். பசுத்தோல் போத்திய புலியானி பயிரை மேயும் வேலியா. பசுத்தோல் போத்திய புலியானி பயிரை மேயும் வேலியா. வெளியில் ஒரு குணம், கோயில் ஒரு குணம், இதுதான் உந்தன் வாழ்க்கையா. பசுத்த போத்திய புலியானி பயிரை மேயும் வேலியா. பசுத்த போத்திய புலியானி பயிரை மேயும் வேலியா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கை பயனில்லை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கை பயனில்லை. தேவனின் அன்பும் பிறமில் அன்பும் வாழ்க்கையில் இருந்தால் பயமே இல்லை. தேவனில் அன்பும் பிறமில் அன்பும் வாழ்க்கையில் இருந்தால் பயமில்லை. உன் வாழ்க்கையில் இருந்தால் பயமே இல்லை. பசுத்தை போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. பசுத்தை போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. வாயில் வஞ்சகம், விண்ணக்கு வாதம், மனதில் முழுவதும் மாய்மாலம். வாய் வஞ்சகம், விண்வாக்கு வாதம், மனதில் முழுவதும் மாய்மாலம். ஆலயத்தில் மட்டும் மகா பரிசுத்தம், பயங்கரமான பாவ குற்றம், இது பயங்கரமான பாவ குற்றம். பசுத்தல் போத்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. பசுத்தல் போத்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. ஆவியில் நிரம்பி வசைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. ஆவியில் நிரம்பி வசைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, தேவனுக்கு உன்னால் மனவேதனை. உன் தேவனுக்கு உன்னால் மனவேதனை. பசுத்த போத்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா.
தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணி எங்களுக்கு பார்த்ததுக்காக உங்களுக்கு தேங்க்ஸும். அதாவது அடுத்த வாரம் இதே 1 மணி அளவிற்கு நாங்கள் 2 பேரும் முன்னாடி வந்து மெசேஜ் வாழ்த்துக்களையும் ஆராதனை கொடுப்போம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. தேங்க்யூ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர்.